உன் வாழ்க்கை சாபமா இருக்கலாம். கலாத்தியர் 3:13 சொல்றாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லா சாபத்திற்கும் உன்னையும் என்னையும் விலக்கி மீட்கிற தேவ வல்லவா. இந்த உலகத்துல சாபத்திலிருந்து மீட்கிற ஒரு ரட்சகர் இருக்கிறார்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என் அன்பு தேவ ஜனமே, உன் வாழ்க்கை சாபமா, உன் வேலை சாபமா, உன் சரீரம் சாபமா? சபையே, சாபத்தை உடைச்சி ஆசீர்வாதமாக்குற ஒரே ஒரு வல்லவர் யா ஏசப்பா மட்டும்தான். இன்னைக்கு எந்த சாபத்தோடு நீ வந்திருக்கிற? உன் உள்ளத்தின் ஆழத்துல இதுதான் சாபம்னு உனக்கு கர்த்தர் உணர்த்துவார்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, என் வீட்டுக்குள்ள வாங்கப்பா, என் சரீரத்துக்குள்ள வாங்கப்பா. இந்த சபிக்கப்பட்ட நோய் என்ன வேதனைப்படுத்துது, இந்த சபிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன வேதனைப்படுத்துது, இந்த சபிக்கப்பட்ட நிலைமை என்ன துன்புறுத்துது, இந்த சபிக்கப்பட்ட பாவம் என்ன வேதனைப்படுத்துது, இந்த சபிக்கப்பட்ட காரியம் என்ன தொந்தரப்படுத்துது. தகப்பனே, எனக்குள்ளே வாரோ. நீ கூப்பிடுவனா இயேசு உனக்குள்ளே. அவர் கூப்பிடுற எல்லார் வீட்டுக்கும் உன் வீட்டுக்குள்ள இயேசு வருவார். சாபமான வாழ்க்கையை ஒரு நிமிஷத்துல மாத்திட்டு இவனும் ஆபிரகாமுக்கு, பாருங்களேன், அப்ப இவ்வளவு நாள் அவன் யாருக்கு பையனா இருந்தான்? சாபத்தின் மகன், சாபத்தின் வாழ்க்கை. இப்போ ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா யார சொல்றோம் பைபிள்னா? ஆபிரகாம். ஏன்னா அவனை கர்த்தர் என்ன வாக்குனாரா? சீமானா. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, பூமி என்ன செய்ய முடியல அவன் சொத்து, அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். அதனாலதான் சொல்றாரு, சபிக்கப்பட்ட சகேவு இப்ப ஆசீர்வாதமான ஆபிரகாமின் குமாரனா மாறுறாம்பா. அப்ப சபிக்கப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமா மாற்ற யாரால மட்டும்தான் முடியும்? இயேசுவால.